ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான ராகி தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப்பு புழுங்கலரிசி, 1/4 கப்பு உளுந்து, 3/4 கப்பு ராகி. இதை வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க. அப்போனா தான் நல்லாயிருக்கும். ஊற போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுட்டு அதுக்கடுத்து அதை ஊறையும் கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம். நைட்டே நீங்கள் காலையிலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுனா நைட்டே ரெடி பண்ணிடுங்க. நைட்டே ஆட்டி வச்சிட்டிங்கன்னா தான் அது நல்லா புளிச்சு வந்திருக்கும். அதுக்கு வந்து தக்காளி சட்னியும் கார சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கார சட்னி மட்டும்தான் வீடியோ எடுத்திருந்தேன், தக்காளி சட்னி எடுக்கல. அதுதான் கார சட்னி வந்து என் பையனுக்கு, தக்காளி சட்னி வந்து என் பொண்ணுக்கு. 2 பேரும் வித்தியாசமாக இருக்காங்க. எங்கள் வீட்டிலேருந்து தான் இப்படி தான் நடக்குதா, உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, கார சட்னிக்கு வந்து எண்ணெய் நிறையா ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி காரமே இருக்காது. குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் மாவு எப்படி பொங்கி வந்திருக்குன்னு, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து இட்லியும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து தோசை தான் ஊற்றினேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அம்மா அப்பா உள்ள காலத்தில் வந்து இதை வந்து களி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அது வந்து உண்மையிலே ரொம்ப அதோட ஹெல்த்து. அவங்க அப்படி சாப்பிட்டவங்க தான் இன்னும் ஆரோக்கியமாக இருக்காங்க. நம்ம வந்து இதெல்லாம் மறந்துட்டோம். ஆனால் இப்போ வந்து எல்லோரும் மறுபடியும் கொண்டு வராங்க. இதை உங்கள் குழந்தைங்களுக்குலாம் இப்போ இருந்தே சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு மாறி இருக்குமோன்னு நினைக்காதீங்க. நம்ம நார்மல் தோசையோட டேஸ்ட்டு தான் இருக்கும். இதுக்கு இந்த தோசைக்கு வந்து வேறு என்ன சட்னி, சாம்பார் ஏதாவது காம்பினேஷன் கரெக்டாக இருக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.